அனைவருக்கும் காலை வணக்கம். நேரம் 11:10 ஆயிடுச்சு. இன்றைக்கி காலதாமதமாக காணொளி வெளியாகிறது. இன்றைக்கி மார்ச் 28 உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான மக்சிம் கார்கி அவருடைய பிறந்த தினம் என்று. உலக புகழ்பெற்ற புதின எழுத்தாளரும் அரசியல்வாதியுமான மக்சிம் கார்கி ரஷ்யாவில் நிஸ்னி நவ்கோரோட் என்ற ஊரில் பிறந்தவர் கார்கி. ரஷ்யாவில் நிஸ்னி நவ்கோரோட் என்ற ஊரில் பிறந்தவர் 1868. இவரது இயற்பெயர் அலெக்சி மாக்சிமோவிச் பெஸ்கோவ். அலெக்சி மாக்சிமோவிச் பெஸ்கோவ் ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தார். 5 வயதில் இறந்து விட்டார். தாயின் ஆதரவும் இல்லாத இவருக்கு எல்லாமே பாட்டிதான். அவர் எனக்கு கூறிய ராஜாராணி கதைகள் தான் எனக்கு அறிவு பாடம் புகட்டின என்று பெருமிதத்துடன் இவர் குறிப்பிடுவார். 8 வயதிலேயே வேலை செய்ய நேர்ந்தது. காலணி தயாரிக்கும் நிறுவனம், ரொட்டி தயாரிக்கும் நிறுவனம் உள்ளிட்ட பல இடங்களில் வேலை செய்தார். வழக்கறிஞர் ஒருவரிடமும் வேலை பார்த்தார். குடும்ப வறுமை காரணமாக பள்ளி படிப்பு அவ்வளவு கிடைக்கவில்லை. வேலை செய்து கொண்டே தானாகவே முயன்று கல்வியும் கற்று வந்தார். சிறு வயதிலேயே குறிப்பேடு ஒன்றை வைத்திருந்தார். எழுதுவதில் ஆர்வம் கொண்டிருந்தார். தனக்கு தோன்றியதை எழுதி வந்தார். 1892 இவரது முதல் மகர் சௌத்ரா சிறுகதை வெளிவந்தது. இது இவருக்கு புகழை ஈட்டி தந்தது. மக்சிம் கார்கி என்ற பெயரில் பல்வேறு விஷயங்கள் குறித்து தொடர்ந்து எழுதி வந்தார். 1898 ஸ்கெசட்ஸ் அண்டு ஸ்டோரிஸ் அப்படின்றது ஒரு நூல் வெளிவந்தது. ஸ்கெசட்ஸ் அண்டு பொறுத்துக்கொள்க ஸ்கெட்சஸ் அண்டு ஸ்டோரிஸ் வெளிவந்தது. 1899 முதல் நாவலும், 1902 தி லோயர் டெப்த்ஸ் என்ற நாடகமும் வெளிவந்தன. இவரது உலக புகழ்பெற்ற மதர் 1906 வெளிவந்தது. தமிழ்நாட்டில் சுதேசி இயக்கம் இந்திய லெவலில் தொடங்கின காலம். கொடுங்கோன்மை ஆட்சிக்கு எதிராக மக்களை கிளர்ந்தெழச் செய்தல், அதிகார வர்க்கத்திற்கு எச்சரிக்கை விடுத்தல், வீரம்,